வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். இந்த மகர ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுடைய மிகப்பெரிய பலம் பலவீனம் ரெண்டுமே இவங்களுடைய பிடிவாதமாக தான் இருக்கும். எதை முடிக்கணும் அப்படின்னு முடிவு செய்துட்டாங்க அப்படின்னா எந்த சமரசமும் இல்லாமல் அதில் வெற்றி கிடைக்கும் வர கடுமையாக போராடக்கூடியவங்களாக தான் பெரும்பாலும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அது இறங்குறதுக்கு முன்னாடி அது என்ன நடக்கும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி இறங்கிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் போராடக்கூடியவங்களா நம்மளுடைய மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க தான். உதவிக்கு யாருக்காவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய மகர ராசிக்காரங்க உங்களுடைய உறவுகள் வகையிலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி, மகர ராசிக்காரங்க கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உழைப்புக்கு அஞ்சாதவங்க, வேலை பார்க்க நிறுவனத்தில் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அதை இழுத்து போட்டுக்கிட்டு செய்யக்கூடியவங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. பெரும்பாலும் எல்லா ராசிக்காரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கெல்லாம் கோயிலில் இருக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கெல்லாம் எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கு சென்றால் பிடிக்கும். ஆனால் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு எங்கே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? வேலை செய்கிற இடம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி விரும்பி செய்வாங்க வேலையை இல்லைங்க. மற்றவங்க வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க. அப்படி இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறதுனாலே வேலை செய்கிற இடத்துல இவங்களுடைய மதிப்பு மரியாதையும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையுமே அவங்கள மாற்றிக்குவாங்க. அப்படி மாற்றிக்கிட்டு அதற்கேற்று செயல்படக்கூடியங்க. முடிவெடுக்க வேண்டுமென்றால் எல்லோரிடமும் அபிப்பிராயம் கேட்பாங்க. ஏதாவது தொழில் தொடங்கலாமா, அல்லது வியாபாரம் பண்ணலாமா, அல்லது ஏதாவது கட்டடம் கட்டலாமா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அபிப்பிராயம் கேட்பாங்க. அப்படி அபிப்பிராயம் கேட்டுட்டு ஃபைனலாக அவங்களே ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவில் இருந்து எக்காரணத்தை கொண்டும் அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுக்காக அவங்க கடைசி வரைக்கும் போராடுவாங்க. அந்த ஒரு விடாமுயற்சி அவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். அதே மாதிரி இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வக்கீல், பெட்ரோல் பங்கு உரிமையாளர், நீதிபதி, தொழிற்சங்க தலைவர், கிராம ஊராட்சி தலைவர், இந்த மாதிரி பதவியில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி காரு, லாரி பிஸ்னஸ்ஸு, போக்குவரத்து வாகனங்கள் தொடர்பான பணிகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை முடிந்துடும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் வருமா, எப்போ வரும் அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். 33 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளேயே தொழில் சார்ந்த ஒரு திருப்பம் ஏற்படும். அந்த திருப்பத்திலிருந்தே இவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர ஆரம்பிக்கும். 40 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒரு பயணம் வேறு மாதிரி இருக்கும். அன்ன வரைக்கும் எந்த தொழில்டா நமக்கு கரெக்டாக அமைது அப்படின்னு யோசனையிலே இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி ஒரு பாதையில் போயிட்டுருக்கும். அது 40 வயதுக்கு மேலே தான் இவங்க சாதனை புரிபவர்களாக பெரும்பாலும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஏற்ற தெய்வம் எதுன்னா காவல் தெய்வம் அப்படின்னு பார்த்தா கிராமத்தில் இருக்கிற தெய்வங்க தான். ஐயனார், ஐயப்பன், சிவனோட வடிவங்கள் இது எல்லாமே நம்மளுடைய மகர ராசிக்காரங்க வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இவங்களுடைய வாழ்க்கை அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைய போகுது, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, 15 நாட்கள் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறார், புதன் கடக ராசியில் இருக்கிறார், ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்குது, சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் தேதியிலிருந்து கடகராசிக்கு செல்ல இருக்கிறார் சுக்கிர பகவான். கும்பத்தில் சனி பகவான் கும்பத்திலேயே அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி மீனத்தில்
ராகு, கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்த 15 நாட்களுமே இருக்குது. வேறு கிரக நிலை மாற்றம் எதுவும் இல்லை. இதனால் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வியூகங்கள் மூலிமா வெற்றியை காணும் மாந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஹோட்டல் தொழிலில் இருக்கிறவங்க நீங்கள் புதுவிதமான ஒரு தெம்புடன் இறங்குவீங்க. அந்த புதுவிதமான தெம்பு உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய ஹோட்டல் தொழிலில் சின்ன சின்ன நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இனி ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். விற்பனை அமோகமாக இருக்கும். அமோகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. வெளிநாடுன்னு இல்லைங்க, வெளியூரில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் செய்கிறவங்களுக்கு அரசு அனுமதி வேணுமேனு ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த அனுமதியெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள்லாம் நல்ல ஒரு தீர்ப்பு வரப்போகுது. உங்களுடைய காவல் நிலையத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் புகார்களும் இதனால் வரையிலும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. உங்களுடைய சகோதரர் சகோதரிகள் சொத்து சம்பந்தமான வழக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். திட்டமிட்டு செயல்படுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. சில நேரங்களில் எதிர்மறையான பலன்களையும் கொடுக்கும். கவனமாக இருங்க. குரு 5ஆம் இடத்துல இருக்கிறார். வீண் வம்பாக செய்கின்ற ஒரு காரியம் கூட சில நேரங்களில் உங்களுக்கு வெற்றியை தேடி தருவதாக அமையும். சுக்கிரன் 6 மற்றும் 7ஆம் இடத்துல இருக்கிறார். எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் மனைவியிடம் நல்ல பேர் எடுக்கவே முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த டைமில் ஒரு சாதகமான பலன். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. இத்தனை ஆண்டு காலமாக சில பிரச்சனைகளும் சில இடையூறுகளும் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இனி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. சனி 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அரசு வேலையில் இருக்கிறவங்க ஃபைலில் கையெழுத்து போடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது மாற்றி கையெழுத்து போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வீண் பிரச்சனை உங்களுக்கு வரும். அதனால் ஃபைல்லாம் கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக கையெழுத்து போடுங்க. அதே மாதிரி ஃபைல்லாம் உங்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புக்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க. கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார். சகோதர சகோதரிகள் மூலிமா எங்கேயாவது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலிமா சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கேது 9ஆம் இடத்துல இருக்கிறார். நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கும். நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க. அடுத்த 15 நாட்களுமே உங்களுக்கு சந்தோஷம் நிலைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த 15 நாட்களுமே இருக்குது. ஏன்னா கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. இதுனா வரைக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போகுது. அதே மாதிரி இதுனா வரைக்கும் நிறைய கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த டைம் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. பிஸ்னஸ்லேயும் சரி குடும்பத்துலேயும் சரி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. அப்படி தெளிவான முடிவு எடுக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தையும் அதே மாதிரி இதுனா வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பக்கத்திலே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான கிரக நிலைகள்லாம் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்களும் இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணம் வரன் அமையலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த டைமு நீங்கள் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு ஏங்கி தவித்துட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுடுவாங்க. பெண்களை பொறுத்த வரையிலும் அடுத்த 15 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்கள்
ஊழியர்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியும் உங்களை தேடி வரப்போகுது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசிக்காரங்க மறக்காமல் காவல் தெய்வங்களை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. சனி பகவானை தொடர்ந்து வழிபடுறதுனால சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தேங்க்யூ.